மந்த்ல என்ன ஸ்டாக்ஸ் பை பண்ணா மேல போகும், எந்த ஸ்டாக்ஸ் பை பண்ணா கீழே போகும், இந்த ஸ்டாக்ஸ் பை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பல சுவாரஸ்ய தகவல்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சொல்றேன். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் எக்கனாமிக் டைம்ஸ், நிறைய புரோக்கிங் நிறுவனம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்ல போறேன். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா நம்மளோட பேஜ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதானி என்டர்பிரைசஸ் ஏர்போர்ட் பிசினஸ்ல நெக்ஸ்ட் 10 இயர்க்குள்ள 1.75 பில்லியன் லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதானி என்டர்பிரைசஸ் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லியிருக்காங்க. 2028 ஏர்போர்ட் பிசினஸ் தனியா லிஸ்டிங் பண்ண போறாங்க. ஐபிஓ வெளியிட போறாங்க அதானி நிறுவனம். அதானி என்டர்பிரைசஸ் அட் பிரசன்ட் வந்து 7 ஏர்போர்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 7 ஏர்போர்ட் என்னன்னா மும்பை, திருவனந்தபுரம், கவுஹாத்தி, லக்னோ, மேங்களூர், ஜெய்ப்பூர் அண்ட் அகமதாபாத். இந்த 7 ஏர்போர்ட்டையும் இவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, செகண்ட் அப்டேட். எஸ் பேங்க் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. இதுக்காக ஆகஸ்ட் 23 அன்னைக்கு அவங்க போர்ட் மீட்டிங்கிறத கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த போர்ட் மீட்டிங் டிஸ்கஸ் பண்ண பிறகு ஃபண்ட் ரைஸ் பண்றத பத்தி டிசைட் பண்ணுவாங்க. வேதாந்தாவுடைய பேரண்ட் நிறுவனம் வேதாந்தா ரிசோர்ஸ். வேதாந்தா ரிசோர்ஸ் வந்து வேதாந்தா கிட்ட 2.5 ஸ்டேக் வந்து சேல் பண்ண போறாங்க. எதுக்காக இந்த வேதாந்தா ரிசோர்ஸ் இதை பண்றாங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. நியர்லி அவங்களுக்கு 4000 crore ஃபண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. எதுக்காகன்னு பார்த்தா அவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்காக இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. நியர்லி 90 மில்லியன் ஷேர்ஸ் வந்து வேதாந்தா கிட்ட சேல் பண்றாங்க. HDFC Securities ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிர்லா சாஃப்ட் இந்த நிறுவனத்துடைய CMP 695, டார்கெட்டட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் 750 அப்படின்னும் செகண்ட் டார்கெட் 795 அப்படின்னும் ஸ்டாப் லாஸ் 650 அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஈக்விட்டி பை பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 monthsக்குள்ள இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஒன் ஜென்சர் டெக்னாலஜி இந்த நிறுவனத்தோட CMP 703, ஃபர்ஸ்ட் டார்கெட் 795, ஸ்டாப் லாஸ் 635 அப்படின்னு சொல்லி HDFC Securities இந்த 2 ஸ்டாக்கையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கோஃபோர்ஜ் நிறுவனம் மே மந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. நாங்க சிக்னிட்டி டெக்னாலஜிஸோட ஸ்டேக்ஸை கைப்பற்ற போறோம், வாங்க போறோம்னு சொல்லி இதுக்கு இப்ப அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 54% ஆஃப் தி ஸ்டேக்ஸை நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கோஃபோர்ஜுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. சிக்னிட்டி டெக்னாலஜிஸோடைய ஷேர்ஸை வந்து கூடிய விரைவில் கோஃபோர்ஜ் நிறுவனம் பை பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. SMC குளோபல் செக்யூரிட்டி இந்த நிறுவனம் ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போலோ டயர் CMP 515, டார்கெட் 550 அப்படின்னும் இந்த டார்கெட் வித்தின் 6 to 7 வீக்ஸ்க்குள்ள அச்சீவ் ஆகும். 8 to 9% வரையும் ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வித்தின் ஜூலை மந்த்க்குள்ள பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ரிலிகாரி புரோக்கிங் நிறுவனம் ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்க் உடைய CMP 695, டார்கெட்டட் பிரைஸ் 1750 அப்படின்னு ஸ்டாப் லாஸ் 1650 அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க பை பண்ணும் அப்படின்னா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆட்டோ ஸ்டாக்ஸ்ல கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட அப்டேட் தான் பார்க்க போறோம். மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க கார் நிறுவனங்கள். 9 டாப் கார் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு. ஓகே, அவங்க 97% ஆஃப் த டொமஸ்டிக் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர்ஸை அவங்களே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 2024 ஃபினான்ஷியல் இயர்ல 4.2 மில்லியன் கார்ஸை சேல்ஸ் பண்ணிருக்காங்க. 2035க்குள்ள 8.2 மில்லியன் கார்ஸை சேல்ஸ் பண்றதுக்கான ஒர்க் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க 8.2 மில்லியன் கார்ஸ்க்கு மேல சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு. அட் பிரசன்ட் இந்த 9 நிறுவனமா சேர்ந்து 5.77 மில்லியன் கார்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024 நவம்பர்ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் 2031க்குள்ள 8.77 மில்லியனா இந்த காரோட மேனுஃபேக்சரிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண போறோம். 3 மில்லியன் கார்ஸை வந்து அதிகமாக இன்னும் 2031க்குள்ள ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த 9 கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி என்னென்னு பார்த்துடலாமா? மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், Hyundai Motor, Mahindra and Mahindra, Kia Motors, Toyota, Honda, MG Motors and Skoda. நம்மளோட பேஜ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.